இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு மாலை திருவழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய 3 வாசகங்களும் மிக குறிப்பாக முதல் வாசகம், 2வது வாசகம் ஆண்டவர் பொறுமை உள்ளவர் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய வாசகங்களாக இருக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 3 உவமைகளை சொல்லுகிறார். பயிர், களை, பயிர்கள், களைகள் இந்த உவமை. 2வது உவமை கடுகு விதை. கடுகு விதை சிறியது, அது பெரிய மரமாகிறது. 3வது உவமை புளிப்பு மாவு. கொஞ்சம் புளிப்பு மாவு, அதை எடுத்து மாவில் கலக்கிற போது, 3 படி மாவில் கலக்கிற போது அது முழுவதுமாக புளிப்பேறுகிறது. இந்த 3 உவமைகளில் இருக்கக்கூடிய மைய சிந்தனை என்ன? ஒரு அடிப்படையான ஒரு சிந்தனை என்ன? ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். எப்படி? இன்றைக்கு முதல் உவமையிலே களைகளை பறித்து விடலாமா? பயிர்களை தானே வளர்த்தோம், பயிர்களுடைய விதைகளை தாமே நாம் விதைத்தோம், களைகள் வந்திருக்கின்றன, பகைவன் இந்த வேலையை செய்திருக்கிறான், எனவே உடனடியாக களைகளை நாம் பிடுங்கி விடுவோம் என்று பணியாளர்கள் சொல்லுகிற போது அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் சொல்லுகிறார், வேண்டாம், பயிர் வளரும் வரை காத்திருப்போம், வெயிட், நாம் கொஞ்சம் காத்திருப்போம். பயிர் வந்தவுடனே, தானியங்கள் வந்தவுடனே அதன் பின்பாக அறுவடை காலத்தில் நாம் களைகளை தனியாக பிரிப்போம், தானியங்களை தனியாக பிரிப்போம் என்று அதுவரையிலும் பொறுமையோடு காத்திருங்கள் என்று முதல் கதையில் ஓமையிலே நாம் பார்க்கிறோம். 2வது ஓமையிலே நாம் பார்க்கிறோம் விதை. அது கடுகு சின்ன விதை தான், அது பெரிய மரமாகிற வரையிலும் அந்த கடுகினுடைய விதையை விதைத்தவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். இன்றைக்கி விதை போட்டேன், நாளைக்கு அது மரமாக வளரவில்லையே என்று எந்த ஒரு விதைத்தவனும் அவசரப்படுவது இல்லை. அவனுக்கு தெரியும் இது உடனடியாக மரமாக மாறாது, காத்திருக்க வேண்டும், வெயிட். 3வது உவமையிலே நாம் பார்க்கிறோம், ஒரு புளிப்பு மாவை ஒரு பெண் ஒருத்தி எடுத்து அது 3 படி மாவிலே கலந்து உடனடியாக அந்த மாவு முழுவதுமாக புளி பேறிவிட்டதா என்று சோதிப்பதில்லை, காத்திருக்கிறாள். காத்திருந்து அதன் பின்பாக அந்த புளிப்பு மாவை அவள் பயன்படுத்துகிறாள். அந்த 3 கதைகளுமே, 3 உவமைகளுமே நாம் பார்ப்பது காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். யாரை போல? முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது, சாலமோன் ஞானம், கடவுள் எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். எல்லா அதிகாரமும் தன்னுடைய கையில் வைத்திருந்தாலும் நீதிமான்கள் அல்லாத மனிதர்களை அவர் பொறுமையோடு மனம் மாறும் வரையிலும் காத்திருக்கிறார் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுது. அப்போ இன்றைய வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, கடவுள் பொறுமை உள்ளவர். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையோடு அமைதியோடு காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை மைய செய்தியாக இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கிறது. மனிதன் பொறுமையோடு இருக்க வேண்டும். துன்பங்கள் மத்தியிலே, துயரங்கள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆனால் முடியாது. கஷ்டமான சமயத்தில் நமக்கு கோபம் தான் வரும், கஷ்டமான சமயத்தில் நமக்கு எரிச்சல் தான் வரும், நமக்கு பிடிக்காத காரியம் நடக்கிற போது நமக்கு ஆத்திரம் வரும், வெறுப்பு உணர்வு வரும். அதனால் நீங்கள் தூய ஆவியானவரிடம் ஜெபியுங்க, தூய ஆவியானவரிடம் வேண்டுங்க. நீங்கள் மன்றாட முடியாது, ஜெபிக்க முடியாத நேரத்தில், அந்தளவுக்கு நீங்கள் டென்ஷனாக, கோபத்தோடு, சினத்தோடு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பொறுமையை கேட்டு நீங்கள் தூய ஆவியாரிடம் ஜெபியுங்க என்று சொல்லி 2வது வாசகம் இன்றைய வாசகங்களுடைய அந்த மைய செய்தியை நமக்கு கொடுக்கிறது. கடவுளை போல நாம் பொறுமை கிடையாது, கடவுளை போல நாம் காத்திருப்பது கிடையாது. ஆனால் அதற்காக நாம் அடிக்கடி கோபப்படுவது, சினப்படுவது அல்ல, மாறாக ஆவியானுடைய வல்லமையை நாம் கேட்க வேண்டும். அவர் நமக்கு துணையாக இருப்பார் என்பது இன்றைய வாசகம் நமக்கு சொல்கிற செய்தி. பிரியமானவர்களே, இன்றைக்கு இது ஒரு செய்தியாக இன்றைய வார்த்தைகள் இறை வார்த்தை நமக்கு சொன்னாலும், நான்
விதை பயிர்கள் களைகள் என்கின்ற அந்த முதல் ஓமையில் இருந்து இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முதல் கதை மட்டும் எடுத்துப்போம், முதல் ஓமையை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஒருவன் தன்னுடைய நிலத்தில் விதைகளை விதைக்கிறான், கோதுமை விதைகளை விதைக்கிறான். விதைத்துவிட்டு சில காலங்கள், சில நாட்கள் கழிந்த பின்பு பணியாளர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ரிப்போர்ட் பண்ணுறாங்க, தலைவரே, நீர் விதைக்கிற போது நல்ல விதைகளை தானே கொடுத்தீங்க, இப்போ நிலத்தில் பார்த்தா 2 விதமான விஷயங்கள் அங்கே இருக்கு. ஒன்று பயிர், இன்னொன்று களைகள் இருக்கின்றன. அப்போ தலைவர் சொல்லுகிறார், இது பகைவனுடைய வேலை. நீங்கள் தூங்குகிற போது பகைவன் வந்து இந்த களைகள் வளரக்கூடிய விதைகளை விதைத்து விட்டு போயிருக்கிறான். இது பகைவனுடைய வேலை. உடனடியாக பணியாளர்கள் சொல்கிறாங்க, கேட்குறாங்க, நாங்கள் போய் இந்த களைகளை பிடுங்கட்டுமா, இந்த களைகளை எல்லாம் அப்புறப்படுத்திட்டோமா? அதற்கு தலைவன் சொல்லுகிறான், வேண்டாம், 2மே வளர விடுங்க. அறுவடை சமயத்தில் எது கோதுமை அப்படின்னு நமக்கு தெரியும், எது களைகள் என்று நமக்கு தெரியும். அப்போது நாம் மிக எளிதாக அறுவடை செய்யலாம் என்று காத்திருக்க சொல்கிறார். இதுதான் முதல் ஓமை இன்றைய முதல் வாசகத்தில். இதை வச்சு இன்றைக்கு இந்த பாலுவாக்கும் கடற்கரை புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்தில் இந்த மாலை தெய்வீக வழிபாட்டில் பங்கெடுக்கக்கூடிய நமக்கு ஆண்டோர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன? இந்த முதல் ஓமையின் வழியாக ஒன்று, முதல் செய்தி என்னவென்றால், பிரியமானவர்களே, பயிர்களும் களைகளும் பக்கத்திலே வளர்ந்தன. இன்றைய ஓமையிலே பார்க்கிறோம். பயிர் இருந்துச்சு, பக்கத்தில் என்ன இருந்தது? களைகள் இருந்தன. இன்றைய உலகம் என்பது அப்படியாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், தீயவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் கெட்டது இருக்கு, நன்மைத்தனமும் இருக்கு. இந்த உலகத்தில் பாவம் இருக்கு, புண்ணியமும் இருக்கு. இந்த 2த்துக்கு நடுவில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் வாழ்கிற உலகம் மோட்சம் அல்ல. நாம் வாழ்கிற உலகம் வெறும் நன்மைகளால் நிறைந்த உலகம் அல்ல. நாம் இருக்கிற இந்த உலகம் வெறும் நல்லவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய உலகம் அல்ல. நாம் இருக்கக்கூடிய இந்த சமூகம், இந்த உலகம், இந்த ஊர், நாம் நல்லவர்கள் மத்தியிலும் தீயவர்கள் மத்தியிலும் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நல்லவர்களும், நன்மையானது, நல்லது இந்த உலகத்தில் நடக்கிறது, தீயது நடக்கிறது, கெட்டது நடக்கிறது. கெட்டவர்கள் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார்கள். நான் யாரோடு இருக்கிறேன் என்பதான் நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நீ பயிர் பக்கம் இருக்கிறாயா அல்லது களைகள் பக்கமாக இருக்கிறாயா? நீ நல்லவர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கிறாயா அல்லது தீயவர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கிறாயா? யார் உன்னுடைய நண்பர்கள்? யாரோடு நீங்கள் பழகி கொண்டிருக்கிறீர்கள்? யார் உங்களுக்கு உரியவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு தீயவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் நல்லவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது களைகளை பயிர்களாக நினைத்து கொண்டிருக்கிறோம், பயிர்களை களைகளாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் தெரியல. கெட்டவன் நல்லவன் போல் காட்சி கொடுக்கிறான். கெட்டது செய்வது நல்லது போல் நமக்கு தெரிகிறது. ஆனால் நல்லதை சொன்னால், நல்லதை செய்ய சொன்னால் அவர்கள் கெட்டவர்களாக மாறுகிறார்கள். இப்போ இந்த பிரசங்க நான் சொல்லும்போது உங்களுக்கு கெட்டதாக தெரியும். ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் செட் ஆகாது, இதெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாது. இதெல்லாம் பெரியமானவர்களே, இன்றைக்கு கெட்டதும் நல்லதும் பக்கம் பக்கமாக இருக்கிறது. நாம் நடுவில் இருக்கிறோம். சொல்கிறேன் இல்லையா, இந்த ஊர் கெட்டு போச்சு, இந்த உலகம் கெட்டு போச்சு. ஆமாம், கெட்டு போய் இருக்கிறது. ஆனால் நன்மைத்தனம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நீ எதை எடுத்துக்கொள்கிறாய், நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம்? யார் நம்முடையவர்களாக மாற்றிக்கொள்கிறோம், யார் நமக்குரியவர்களாக நாம் தேர்ந்தெடுக்கிறோம்? பெரியமான விவிலியத்தில் கெட்டது தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனிதன் வருகிறான். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். அதில் அம்னோன் என்கின்ற ஒரு மனிதன். யார் அப்படின்னா தாவீதினுடைய மகன் அம்னோன். அவன் என்ன செய்கிறான்?
தாவீதினுடைய மகள், அதாவது தன்னுடைய சகோதரி மீது அவன் ஆசை கொள்ளுகிறான். பழைய பாட்டு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நடக்காது. ஒரு அண்ணன் தங்கையின் மீது காமம், ஒரு அண்ணன் தங்கையின் மீது ஆசை கொள்வது நம்முடைய கலாச்சாரத்தில் இல்லை. தாவீதினுடைய மகன் அம்னோன் தன்னுடைய தங்கை தாமார் மீது ஆசை கொள்கிறான். ஆனால் மனசில் வைக்கிறான். தன்னுடைய தங்கையிடம் சொல்வதில்லை, தன்னுடைய சகோதரியிடம் சொல்வதில்லை. ஆனால் மனதிற்குள்ளே அந்த ஆசையை வளர்த்து கொண்டிருக்கிறான். அந்த அம்னோனுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். அவன் சூழ்ச்சி மிகுந்தவன். ஆனால் அம்னோனுக்கு யார் அவன்? எதிரியா நண்பனா? நண்பன். என்ன சொல்லணும்? நீ ஆசைப்படுவது தவறு என சொல்லி இருக்க வேண்டும். அப்படிதானே? ஒரு நண்பன் என்ன சொல்லி இருக்கணும்? நான் ஒன்றும் பதிலே வரல. ஒரு அண்ணன் தன்னுடைய தங்கையின் மீது ஒரு தேவையில்லாத காம உணர்வு கொள்கிற போது ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அப்சலோம் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அம்னோனின் நண்பன் சூழ்ச்சி மிகுந்தவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, நீ செய்வது தப்பு, நீ ஆசைப்படுவது தப்பு. அவள் உன்னுடைய சகோதரி. ஆனால் அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? நீ மனசுக்குள்ளேயே வச்சிருந்ததை எப்படி அவளுக்கு தெரியும்? அவள் உன் மீது இறக்கப்படுவது போல நீ ஆக்ட் பண்ணணும். நீ உடம்பு சரியாத போல போய் படுத்துக்கோ, அவள் உனக்கு பணிவிடை செய்ய வருவாள். அப்போது அவள் உன் மீது இரக்கம் கொண்டு உனக்கு பணிவிடை செய்வாள். அப்போது அவளை நீ பயன்படுத்திக்கொள். என்ன அட்வைஸ் பாருங்க. ஒரு நண்பன் என்ன தன்னுடைய நண்பனுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ். யாரோடு அவன் இருந்தான், எப்படிப்பட்ட நண்பனை அவன் வைத்திருந்தான். பெரியமானவர்களே, அம்னோனுக்கு கிடைத்த தண்டனை தெரியுங்களா? இந்த சகோதரனுடைய அண்ணன் அவனை கொலை செய்கிறான். தவறான ஒரு நண்பன் கிடைத்ததினால் அவன் உயிர் எடுக்கப்படுகிறது. பெரியமானவர்களே, இன்றைக்கு யார் உங்களோடு இருப்பது? அதை யாரோடு நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பயிர் பக்கமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது கலைகள் பக்கமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? நன்மையானவர்களை, நல்லதை தேர்ந்தெடுக்கிறவர்களை, நல்லதை விரும்புகிறவர்களை, நல்லதை செய்கிறவர்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களாக, தோழர்களாக, தோழிகளாக, உறவினர்களாக, தெரிந்தவர்களாக, வெல் விஷஸாக நீங்கள் அவர்களை வைத்திருக்கிறீர்களா? அல்லது உங்களை பாவத்தில் விட செய்யக்கூடிய, உங்களை தீயது செய்யக்கூடிய, தீயதில் விழக்கூடிய நண்பர்களை, உறவினர்களை, அல்லது உங்களுக்கு தேவையானவர்களாக அவர்களை வைத்திருக்கிறீர்களா? ரெண்டு பக்கம் இருக்கிறது, நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நீங்கள் நடுவில் இருக்கிறீங்க. நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். கலை இருக்கு வருந்துவதில் அவசியம் கிடையாது. இந்த உலகம் கெட்டு போச்சு சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தீமை நடக்குது என்று சொல்வதிலே, வருத்தப்படுவதிலே, கவலைப்படுவதிலே ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ யார் பக்கம் இருக்கிறாய்? நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய்? நீ யார் வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? அதான் மிக முக்கியமானது. நான் பயிர் பக்கம் இருக்கிறேன், நான் நல்லது பக்கமாக இருப்பேன், நான் நல்லவன் பக்கமாக இருப்பேன், நான் நன்மை பக்கமாக இருப்பேன், நான் கடவுள் பக்கமாக இருப்பேன் என்றால் நீ பயிர் பக்கமாக இருக்கிறாய். நீ பயிரோடு சேர்ந்து வளருவாய். நீ கலைகள் பக்கமாக இருக்கிறாய் என்றால் கலைகளாக நீ மடிவாய். பிரியமானவர்களே, முதல் செய்தி, நம்மை சுற்றி எல்லாம் இருக்கிறது. நான் யார் பக்கம் இருக்கிறேன்? எனக்கு தெரிந்தவர்கள் அல்லது நான் நண்பர்களாக வைத்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள்? இது முதல் செய்தி. ரெண்டாவது, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த ஓமையில் அவன் சொல்லுகிறான், நல்ல விதைகளைத்தானே விதைத்தீங்க, போட்டீங்க, எப்படி களைகள் வந்துருச்சு? அங்கே வேதம் சொல்லுகிறது, விவிலியம் சொல்லுகிறது, அந்த பணியாளர்கள் தூங்குகிற போது பகைவன் வந்து களைகளை போட்டு போயிட்டான், விதைத்து விட்டு போயிட்டான். பகைவன் களைகளை விதைத்தான், களைகளை போட்டான் என்பது ஓகே. ஆனால் எப்போது தூங்குகிற போது, அந்த பணியாளர்கள் உறங்கிய போது பகைவன் வேலை செய்கிறான். பிரியமானவர்களே, வயலினுடைய பணியாளர்கள் விழித்திருக்க வேண்டும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை விழித்திருந்து பார்க்க வேண்டும். அவங்க தான் பணியாளன். ஆடு மாடு எதுவும் உள்ளே வரக்கூடாது, எதை நரிகள் நாய்கள் எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது, அந்த விதைகளை பைகளை சேதப்படுத்தக்கூடாது.
அப்படி விழிப்போடு பாதுகாக்க வேண்டிய பணியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உறங்கி கொண்டு இருந்தார்கள். இரண்டாவது செய்தி, பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே நாம் விழித்திருக்க அழைக்கப்படுகிறோம். உறக்கம் என்பது, நாம் இரவிலே விழித்திருப்பு என்பது, விழிப்புணர்வு என்பது நாம் பகலிலே உறங்காமல் இருப்பது மட்டுமல்ல. நைட்டு தூங்குகிறோம், பகலில் நாம் தூங்காமல் இருக்கிறோம். விழிப்புணர்வு என்பது பகலிலே தூங்காமல் இருப்பது மட்டும் அல்ல. விழிப்புணர்வு என்பது என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்கின்ற கவனம் தேவை. என் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, என்னை சுற்றி என்ன நடக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன், என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், நாங்கள் எப்படி வளர்கிறோம், எங்களுக்குள்ளே என்ன விஷயங்கள் நடக்கிறது என்று கவனத்தோடு கூர்ந்து பார்ப்பது விழிப்புணர்வு. நாம் இந்த ஏரோப்ளைனில் போகிற போதெல்லாம் இந்த ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், ஃப்ளைட் மோட் அப்படின்னு சொல்லி, பைலட் மோட் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னு என்னது பைலட் மோட் அப்படின்னு சொன்ன? பைலட் வந்து என்ன பண்ணுவார், அது ஆட்டோ மோட்டில் போட்டு அது பாட்டுக்கு வண்டி போகும். ஆட்டோ அதுவே ஓட்டும், அதுவே திசை நோக்கி அந்த பிளெயின் போயிட்டே இருக்கும். ஆட்டோன்னு தன்னிச்சையாக அது போய்கொண்டே இருக்கும். இந்த பைலட் வந்து அப்படியே ஓட்டிகிட்டே இருக்குன்னு அவசியம் கிடையாது. அது ஆட்டோ மோட் அது போயிட்டே இருக்கும். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை அப்படியாகத்தான் இருக்குது. ஆட்டோ மோட் அப்படியே போகிறோம். முன்னாடி யார் வராங்க தெரியாது, சைடில் யார் வராங்க தெரியாது, பக்கத்தில் யார் வராங்க தெரியாது, நான் கோபத்தில் என்ன பேசுகிறேன் தெரியாது, எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. நான் பேசுவது எனக்கு தெரிந்து பேசுவதில்லை, என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு உணர்வதில்லை, எனக்குள்ளே என்ன மாற்றங்கள் நடக்கிறது உணரவில்லை, என்னுடைய ஆக்டிவிட்டி மாறுது தெரியல, என்னுடைய கேரக்டர் மாறுது தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிந்தனை மாற்றம் மாறுகிறது தெரியல, கோபம் வந்தால் நான் என்ன பேசுகிறேன்னு தெரியல, ஆத்திரம் வந்தால் என்ன பண்ணுறேன்னு தெரியல. பிரியமானவர்களே, விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். எனக்குள் என்ன மாற்றம் நடக்கிறது? பிரியமானவர்களே, பலவிதமான தீய சிந்தனைகள் இந்த சமூகம் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான தேவையில்லாத மதிப்பீடுகள் இந்த சமூகம் எனக்குள்ள புகுத்தி கொண்டே இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்றால், நீங்கள் சீரியல் நீங்கள் ஷார்ட்ஸ் அல்லது அது என்னது ரீல்ஸ், அதை நீங்கள் தொடங்குனீங்கன்னா கட்டுப்படுத்த முடியல. அது பாட்டு விரல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம் எதுக்கு அடிமையாக இருக்கோம் தெரியல. நாம் ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மளால் கட்டுப்படுத்த முடியல. நாம் எந்த அளவுக்கு நம்மை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் அதற்கு போதையாக அடிமையாக மாறி இருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்குள் 1000 சிந்தனைகள் ஒரு நாளைக்கு உள்ளே போகின்றன. ராபின் சர்மா எழுத்தாளர் சொல்கிறார், ஒரு மனிதனுக்குள் 6000 சிந்தனைகள், 6000 thoughts are going inside. 6000 சிந்தனைகள் நமக்குள்ளே போய்கொண்டிருக்கின்றன. என்ன சிந்தனை போது நம்ம யோசிப்பது கிடையாது, என்ன கருத்து நமக்குள்ளே போகிறது யோசிப்பது கிடையாது. நாம் டீயை கூட வடிகட்டி குடிக்கிறோம், காஃபியை கூட வடிகட்டி குடிக்கிறோம். இதுதான் உள்ளே போகணும், இது உள்ளே போகக்கூடாது நாம் முடிவு பண்ணுறோம். ஆனால் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சிந்தனைகளை வடிகட்டுவது கிடையாது. இதுதான் எனக்கு வேணும் சிந்திப்பது கிடையாது, இதுதான் என் குடும்பத்துக்கு வேணும் நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அது ஆட்டோ மோட், எல்லாமே உள்ளே போயின்னு இருக்கும், அது தானாக போயிட்டு இருக்கும். எனக்கு இது வேணும் இது வேண்டாம், நான் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இதுதான் உறக்கம். நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் பகைவன் விதைகளை விதைத்து விட்டு போவான். என் குடும்பத்துக்கு இதுதான் வேணும் என்ற அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளே பகைவன் வருவான், சாத்தான் வருவான். என்னுடைய ஆன்மீகத்துக்குள்ளே விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா பாவங்கள் உள்ளே வரும். என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே விழிப்புணர்வு இல்லைன்னா சண்டைகள் உள்ளே வரும், சாத்தான் வேலை செய்வான். அப்போ நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிற போது தான்
உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளை தடுக்க முடியும், கலைகளை தடுக்க முடியும். இன்றைக்கி நாம் யோசிக்கணும். ரெண்டாவது செய்தி, உறங்கி கொண்டிருக்கிற மனிதனாக இருக்கிறேனா, விழிப்போடு இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறேனா? ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, நான் பயிரோடு இருக்கிறேனா, கலைகளோடு இருக்கிறேன். ரெண்டாவது, நான் விழித்திருக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறேனா, உறங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறேன். பிரசங்கத்தை தூங்கலை பற்றி நான் சொல்லலை, இப்போ தூங்கலை பற்றி நான் சொல்லலை. வாழ்க்கையில் நாம் உறக்கத்தோடு இருக்கிறோமா, அடுத்து விழிப்போடு இருக்கிறோமா? ரெண்டாவது செய்தி. மூன்றாவதாக அந்த கதையில் வரக்கூடிய செய்தி என்னவென்றால், அவன் சொல்லுகிறான், வேலையாட்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போய் பிடுங்கிட்டு வரட்டுமா, களைகளை பிடுங்கிட்டு வரட்டுமா? தலைவன் சொல்லுகிறான், வேண்டாம், இப்போ வேண்டாம். ஏனென்றால் பயிரும் களைகளும் பார்ப்பதற்கு ஒன்றாக இருக்கும். இந்த நெல் பயிர் செஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், களைகளும் பயிர்களும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அந்த வயலில் வேலை செய்கிற, அது மிக குறிப்பாக களை எடுப்பதுக்கென்று சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள மட்டும்தான் அந்த வேலைக்கு கூடுவாங்க, எல்லாரையும் கூட மாட்டாங்க. அவருக்கு மட்டும்தான் பயிருடைய சைஸு, இந்த களையினுடைய சைஸ், அந்த பயிருடைய கலர், அந்த களைகளுடைய கலர், அந்த பயிரினுடைய மிருது தன்மை, அந்த களைகளுடைய தடிமானம் அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் எடுப்பாங்க. கலரை பார்த்து எடுக்க முடியாது. அதனுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அம்சங்களையும் பார்த்து அவங்க களைகளை எடுப்பார்கள். பிரியமானவர்களே, இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி இந்த களைகளை எடுக்க போனீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து பிடுங்கிடுவீங்க, அதனால் இப்போ வேண்டாம். பிரியமானவர்களே, மூன்றாவது செய்தி தான், உங்கள் வீடு தான் இந்த நிலம், உங்கள் வீடு தான் இந்த நிலம் அப்படின்னு வச்சுப்போம். அதில் பயிர்கள் மட்டும் வளர்ந்தால்தான் அது நமக்கு லாபம். பயிர்கள் மட்டும் குடும்பத்தில் வளர்ந்தால் அது நமக்கு சந்தோஷம். பயிர் மட்டும் குடும்பத்தில் விளைந்தால் அது நமக்கு மகிழ்ச்சி. அந்த பயிரோடு களைகள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நான் வீட்டை பற்றி சொல்கிறேன், குடும்பத்தை பற்றி சொல்கிறேன். என்ன ஆகும்? பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு பல பயிர்கள் இருந்து ஒரு களை அங்கே வளர்ந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதை பிடுங்குகிற போது, அந்த களைகளை எடுக்க வேண்டும் நினைக்கிற போது, பிரியமானவர்களே, பயிர்களும் பாதிக்கப்படும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வீட்டில் அப்பா நல்லா இருக்கிறார், அம்மா நல்லா இருக்கிறாங்க, தங்கச்சி நல்லா இருக்கு, அக்கா நல்லா இருக்கு. ஒரே ஒரு தம்பி மட்டும் அவருடைய போக்கு சரியில்லை. ஒரே ஒரு பையனுடைய போக்கு வாழ்க்கை மட்டும் சரியில்லை. ஒரு கலை தான், மற்றெல்லாம் பயிர் தான். கடவுளை நம்பக்கூடிய குடும்பம், கோயிலுக்கு வரக்கூடிய குடும்பம், பைபிளை படிக்கக்கூடிய குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பையன் அல்லது ஒரே ஒரு பொண்ணு சரியில்லை அப்படின்னா பயிர்கள் பாதிக்கப்படும். ஒரு கலை எடுத்தால் பயிர்களும் பாதிக்கப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் பக்தியோடு இருந்தால் போதாது, பெரியவர்கள் நீங்கள் கடவுளுடைய பக்தியில் இருந்தால் போதாது, அப்பா அம்மா கடவுளுடைய பக்தியில் இருந்தால் போதாது, உங்களுடைய பிள்ளைகள் கலைகளாக இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் பயிர்களுக்கும் ஆபத்து, பயிருக்கும் அசிங்கம், பயிருக்கும் அவமானம், பயிருக்கும் கெடுதல். பிள்ளையை பெற்றதுக்கு பார்த்தியா, நீங்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பெயர் வித்தியமாக இருக்கும். உங்களுடைய பையனை பார்த்து பொண்ணை பார்த்து, பொண்ணை பெற்றிருப்பார், பையனை பெற்றிருப்பார். பயிர் பிடுங்கப்படுகிறது, பயிருக்கு அவமானம் கிடைக்கிறது, பயிருக்கு உலகத்திலே அவப்பெயர் கிடைக்கிறது. அப்போ குடும்பத்தில் ஒரு கலை இருந்தாலும் கலை மட்டும் பாதிக்கப்படவில்லை, மாறாக பயிர்களும் பாதிக்கப்படுகிறது. அப்போது ஒரு தகப்பனா தாயா நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை எந்த அளவுக்கு கவனத்தோடு வளர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பையன் தப்பு பண்ணுறான், பையன் கெட்டு போகிறான் என்றால் அது அவனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல பிரியமானவர்களே, பயிர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையும் கெட்டு போகிறது, குடும்பம் கெட்டு போகிறது. எனவே ஒரு நிலத்தில் களைகள் இருக்கக்கூடாது, உங்கள் குடும்பத்தில் களைகள் இருக்கக்கூடாது. அது பிடுங்கினால் பயிர்களும் பாதிக்கப்படும். அவன் கெட்டு போனால் குடும்பம் கெட்டு போகிறது. ஒரு களை நாம் பிடுங்குகிற போது பல பயிர்களும் பிடுங்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, பல சமயத்தில் நாம் குடும்பத்தை விடுவோம், சமூகத்தை எடுத்துக்கொள்வோம். களையை எடுக்கிறேன், களைகளை பிடுங்குகிறேன் என்று சொல்லி நிறைய பயிர்களை பிடுங்கியிருக்கிறோம்.
பல பேருடைய குற்றங்களை நான் திருத்துறேன், சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பல பேருடைய பயிர் எது களை எது தெரியாமல் பல பயிர்களை பிடுங்கி இருக்கிறோம். நம்முடைய தீர்ப்பிடுதல், அவன் இப்படி இவன் எப்படி இவன் எப்படி சொல்லி கெட்டவர்களை கலைகளை நாம் தீர்ப்பிடுகிறோம் என்று சொல்லி பல சமயத்தில் பயிர்களையும் நாம் தீர்ப்பிட்டு இருக்கிறோம். ஆக மூன்றாவது செய்தி இது, உங்கள் குடும்பத்தில் பயிர்கள் மட்டும் வளர்கின்றதா, கலைகளும் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை கவனிப்பது மிக அவசியம். இறுதியாக கலைகளை வளரவிட சொல்லுகிறார். அப்படியே வளர விட்டுட்டாரா அப்படின்னா இல்லை. அப்படியே வந்து கலைகள் இருந்துட்டு போட்டு விட்டுட்டாருன்னா இல்லை. கடைசியில் என்ன நடக்கிறது? அறுவடை நடக்கிறது. அறுவடை நடக்கிற போது தானியங்களை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்க சொல்லுகிறார். களைகளையும் அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லலை. எங்கே போட சொல்லுகிறார்? எங்கே போட சொல்கிறாரு? நெருப்பில் போட சொல்லுகிறார். சும்மா போட சொல்ல, சும்மா அந்த நிலத்திலே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லலை. அறுத்து வேற எங்கேயா போடுங்க அப்படின்னு சொல்லலை, நெருப்பில் போட சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பயிருக்கும் முடிவு இருக்கிறது, களைக்கும் முடிவு இருக்கிறது. பயிர் தானியங்களாக வளர்ந்து களஞ்சியத்துக்கு போகின்றன, களைகள் நெருப்பில் போகின்றன. இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு பயன் உண்டு, இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பாவத்துக்கு தண்டனை உண்டு. இன்னைக்கு நான் பாவம் பண்ணுறேன் அப்படின்னா அது அப்படியே மூடி மறைக்க முடியாது. அப்படியே கடவுள் மறந்து விடுவார் அப்படி இல்லை. நேரம் கொடுக்கிறார், மாற்றிக்கன்னு சொல்கிறாரு. நீ கொஞ்சம் காலம் கொடுக்கிற, எடுத்துக்கோ, மாற்றிக்கோ, மனசை மாற்றுக்கோ, பாவத்தை விட்டுடு, நல்லவனா வாருன்னு சொல்கிறார். நான் கடைசி வரைக்கும் அப்படியாக தான் இருப்பேன்னு சொன்னால் முடிவு உண்டு, தண்டனை உண்டு. அது நெருப்புக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும். அன்னைக்கு வருத்தப்பட்டு பயன் கிடையாது. இன்றைக்கு தான் நாம் வருத்தப்பட வேண்டும். ஐயா, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் மாற்றிக்கணும், நான் இப்படி இருக்க நான் மாற்றிக்கணும், என் கெட்ட செயலை மாற்றிக்கணும், எனக்கு தண்டனை உண்டு. எனவே நாம் நெருப்பில் போகக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா, களஞ்சியத்துக்கு போகக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். நம்பிக்கை அறிக்கை. அனைவரும் எழுந்து நிற்போம்.